ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம யாருன்றது முக்கியம் கிடையாது, நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது தான் முக்கியம். இந்த ஒரு டைலாக் வந்துட்டு யார் சொன்னால், எந்த படத்தில் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நிறைய சேனலோட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். 2 சேனல்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு போனஸ் டிப்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன், முதல் மந்திரம் அப்படிங்கிற கூட சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைட்டிலோட ட்ரிக்ஸ் அப்படி தான் சொல்ல போகிறேன். கிளிக் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளிக் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு தம்ப்நெயிலில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் டைட்டில்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டைட்டில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லென்த்தாக வந்துட்டு அவங்களோட டைட்டில் வந்துட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டைட்டில் வந்துட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் லென்த்தாக தான் கொடுக்கணுமா, இல்லை அப்படின்னா ஒரு விரிவாக்கமாக தான் கொடுக்கணுமா, how to more views on YouTube in Tamil 2020 இந்த மாதிரி ஒரு விரிவாக்கமாக தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்துட்டு கிடையவே கிடையாது. கெட் மோர் வியூஸ் யூடியூப் அப்படின்னு கொடுத்து ஒரு சின்னதாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு வெறித்தனமாக வரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் வந்துட்டு 1000 பேசியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதை பற்றி 1000 பேசியிருக்கலாம். அது வந்துட்டு நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைட்டிலில் கொடுக்குற ஒரு பஞ்சியான வேர்டு, ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேர்டு தான் வந்துட்டு தேவைப்படுது உங்களோட டைட்டிலில். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சேனலுக்காக வந்துட்டு பார்ப்பாங்க. இவரோட சேனல் அப்படி சொல்லி பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு டைட்டிலை வந்துட்டு சூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு தம்ப்நெயிலை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேட்டகரி பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எல்லா ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பைட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு இதில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் சைடில் ஒரு பேனர் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அந்த பேனரில் வந்துட்டு சின்ன ஒரு வேர்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட டைட்டிலில். வியூஸ் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிருக்கும். கிட்டத்தட்ட லட்ச வியூஸ், இந்த மாதிரி மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போயிருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்துட்டு அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோஸ்லேயும் அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைடில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, பேனர் வந்துட்டு பாருங்கள். அதில் வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, ஒரு அனிமல்ஸை பற்றின ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்துட்டு பெருசாக தான் இருக்கும், ஆனால் சின்னதாக பிட்டாக வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சேலஞ்சு ட்ரை டு வாட்ச் நோ க்ரையிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியாக அந்த வேடை பார்க்கல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சென்சேஷனை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு எமோஷனல் ஃபீச்சராக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் எமோஷ்னல் ஒரு டைலாக் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கெட் பண்ணி தரும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சேனலில் வந்துட்டு இந்த மாதிரியான டைலாக்ஸ், இந்த மாதிரியான ஒரு சின்ன டிப்ஸை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட டைட்டில் வந்துட்டு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு வந்துட்டு அங்கே இருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஏதாவது குக்கிங் சேனலில் போடுறீங்க அப்படின்னாலும் வீடியோஸில் ஃபுல்லாமே நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டைட்டில் கொடுப்பீங்க. அப்படி வந்துட்டு கொடுக்க வேண்டாம், ஷார்ட்டாக வந்துட்டு கொடுங்க. உங்களோட வீடியோஸில் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு நிறைய போகிறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டைட்டில் கொடுத்தாலும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி கொடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 சேனல் வந்து நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு சேனல். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு கொரோனா லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தேவைப்பட்டது அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நியூட்ரிஷனை பற்றி வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹெல்த் டிப்ஸை பற்றின வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேனல் முழுக்க வந்துட்டு ஒரு ஹெல்த் கேர் சேனல் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அவங்களோட சேனலை பார்த்துட்டு நான் ரொம்ப எனக்கு ஒரு அட்ராக்ட் ஆகிடுச்சு அவங்களோட சேனலை பார்த்தோன்னே. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிம்பிளாக தான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. சூப்பராக வந்துட்டு இருக்குது. 720pயில் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அவங்களோட குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு
டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு இமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துட்டு கவர் பண்ணுறாங்க. மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ராக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுட்பால் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்கில்லை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டாப் 10 ஸ்கில்ஸு, அதுக்கப்புறமா எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுட்பாலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு 2 சேனலையும் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு டிப்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தப்பும் கூட சொல்லலாம். அதை வந்துட்டு ஓகேங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நானும் கூட இன்க்ளூடிங் மீ ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள். யாராவது வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க உங்களோட வீடியோஸ்க்கு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்க்கு வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களோட சேனலில் வந்துட்டு நீங்களே வந்துட்டு கமெண்ட்ஸை கொடுத்து டிராஃபிக்ஸ் வந்துட்டு அதிகம் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃபாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அதிகரிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்காத வரைக்கும் நான் அந்த ஒரு 2வது சீக்ரெட் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். டைட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஷார்ட்டாக கொடுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு கொடுங்க. நிறைய பேரோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கிளிக் பெய்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தோசை வந்து கூட்டி போடக்கூடாது. ஸோ லெவலாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு என்னோட க்ரோத் ஆகிறதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.